இந்த ரோஷ்னி சட்டம் என்பது சட்டத்தை வைத்து ஜம்முவுக்குள் முஸ்லீம்களை குடியேற்றி இருக்கிறது இதுக்கு முந்தைய இருந்த ஜம்மு காஷ்மீர் அரசுகள். எந்த இடமெல்லாம் நிர்ணயிக்கப்படாத இடங்களோ அங்கே வெட்டக்கூடாதுன்னு அவர் கேட்குறாரு. அப்போ வெட்டலாம்னு சொல்லி அன்றைக்கி அந்த கோர்ட்டு சொல்லி இதை திமுக அரசாங்கம் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இப்போ போட்டிருக்கிற உத்தரவை வாபஸ் வாங்கணும். கோவையில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. இதன் நோக்கமே என்னன்னா, பாஜகவிடம் குறிப்பாக அண்ணாமலையிடம் திமுக பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் சொல்றாரு என்னன்னா, காஷ்மீர் இந்தியாவோட ஒரு பகுதி கிடையாது. இதை ஒரு கேள்வி கேட்குற அப்படி இந்த ஆர்னாப் கோஸ்வாமி சரவணன் திமுகவில் உள்ள ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வெளியில் ஓடினார். இது கூட நம்ம இருக்கிறோம். இன்றைய செய்திகள். தேர்தலில் வென்றது இண்டி கூட்டணிதான், மோடி தோற்றுவிட்டார் ஸ்டாலின். ஜம்பு தீவு பிரகடன தினத்தை பல்கலைக்கழகங்களில் கொண்டாட ஆளுநர் RN ரவி உத்தரவு. நெல்லையில் சட்டவிரோத ஜபக்கூட்டம் தடுத்து நிறுத்திய இந்து முன்னணி. பக்ரீத் குர்பானிக்கு சட்டவிரோதமாக எடுத்துச் சென்ற மாடுகளை தடுத்து நிறுத்திய சிங்கப்பெண். காஷ்மீரில் தொடரும் தாக்குதல், பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க அமித்ஷா உறுதி. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம். வணக்கம். ஸ்டாலின் இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. அதே விஷயத்தை இப்போ கோயம்புத்தூர்லேயும் போய் பேசியிருக்கிறார். அவங்களுக்கு அவங்களே ஒரு பாராட்டு விழாவும் கூட நடத்திட்டு இருக்காங்க. அப்பாவை பாரிய பையனும். ஆமாம், தனக்கு தானே பாராட்டு விழா. அங்கே என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இண்டி கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது, மோடி தோற்றுவிட்டார், மோடியால் இன்னைக்கு தனியாக ஆட்சி அமைக்க முடியவில்லை, அவருக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் உதவியோடு தான் இன்னைக்கு ஒரு ஆட்சியிலேயே இருக்கிறார், அதுக்கு காரணம் நாங்கள் தான், இந்த இண்டி கூட்டணி தான், அதிலே குறிப்பாக திமுகவினுடைய தலைமை தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்திருக்கிறது. அப்புறம் மோடி இத்தனை முறை தமிழகத்துக்கு வந்தும் கூட தமிழகத்தில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, ராகுல் காந்தி வாங்கிட்டு வந்த ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ்னால் அனைத்தும் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பேர் 39 பேர் 40 பேர் நீங்கள் வின் பண்ணி என்ன பிரயோஜனம், அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க, கேன்டீனில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் போன தடவையே எவ்வளோ கேள்விகளை நாங்கள் கேட்டோம், இதில் லோக்சபாவில் என்ன நடந்தது அப்படின்னு அனைவருக்குமே அங்கே தெரியும், நாங்கள் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் பிரச்சனைகளை எதிர்கொண்டோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் இந்த முறையும் அதையும் விட, ஏன்னா நாங்கள் போன தடவை அதிக சீட்டில் மோடி ஜெயிச்சிருந்தார், நாங்கள் கம்மி சீட்டில் தான் ஜெயிச்சிருந்தோம், அப்போவே நாங்கள் எங்களுடைய பவரை காமிச்சோம். ஆனால் இப்போ மோடியே ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் இருக்கிறார், அதனால் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல உடனே எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிற இந்த மாதிரி போயிருக்கிறது. இதை குறித்து உங்களுடைய கருத்து? நம்ம இந்த பக்கத்தில் நிறைய டியூஷன் சென்டர்லாம் நடத்துகிறோம். அப்போ பக்கத்தில் சத்யா நகர்னு ஒரு பகுதியில் ஒரு டியூஷன் சென்டர். அங்கே ஒரு பையன் பேர் வருண்னு பேர். அந்த டீச்சர் சொன்னாங்க, இவன் 9ஆம் கிளாஸ் பாஸ் ஆக மாட்டான், தூக்கி கூட்டு போடுங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம வேலு தான் அந்த டீச்சர் காலில் கையில் விழுந்தெடுத்து அந்த பையனை திருப்பி சேர்க்க வச்சுட்டான். 9ஆம் கிளாஸ் ரிசல்ட்டில் அந்த பையன் பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தெருவில் எல்லாரும் பெரிய அளவில் அதை கொண்டாடினாங்க, ஏதோ பெரிய IAS பாஸ் பண்ண மாதிரி. அப்புறம் அந்த பையன் 10ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டான் வைங்க, அதுக்கப்புறம் நடந்தது. இன்றைக்கி இவர் சொல்லக்கூடியதை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏண்டா ஒட்டுமொத்த கூட்டணி இம்புட்டு கட்சியும் சேர்ந்து வாங்கின சீட்டே பிஜேபி தனிப்பட்ட முறையில் வாங்கின சீட்டுக்கிட்ட வரல. பிஜேபி தனிப்பட்ட முறையில் 240, உங்கள் அம்புட்டு கூட்டணி பயல்களும் சேர்ந்து மொத்தம் வாங்கினதே 232. அப்புறம் நான் தான் தலைமை தாங்கினேன், தலைமை தாங்கின 22 சீட்டு இவங்களுக்கு இன்ட்டு 10ன்னு போட்டால் 220, அது கூட பிஜேபி வாங்கின 240க்கு கிடையாது. இந்த வருண் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போல் இருக்குது, அதையும் கூட மட்டமான ஒரு கொண்டாட்டம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் ஒரு நரேட்டிவ் செட்டிங். நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஊரில் ஒருத்தர் சொல்லுவார், முன்னாடி 3 போட்டால் கூட 35 எடுத்து பாஸ் ஆக மாட்டேடாம்பார் ஒரு வாத்தியார். இவங்க சாதனை என்ன அப்படின்னா, இப்போ 3 போட்டால் நாங்கள் பாஸ் ஆவதற்கு கிட்ட வந்துட்டோம், அதனால் நாங்கள் சாதிச்சிட்டோம். சரி, இவ்வளவு வருஷம் இந்த காங்கிரஸ் ஏதோ ஒரு முட்டாயை கொண்டு வந்தார், அதனால ஜெயிச்சு விட்டோம்
அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த இவ்வளவு பெரிய வெற்றிக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னா, எங்களை முன்னிறுத்தாமல் காங்கிரஸை நிறுத்தியிருந்தால் இது கூட கிடச்சிருக்காது, எங்களால் தான் இந்த கூட்டணியை ஜெயிச்சு. இது முதல் ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் ராகுல் காந்தி முட்டாய் கொண்டு வந்தார் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ரீ முட்டாயில் உள்ள சர்வர்னு சொல்ல வர்றாரா? நான் தான் ஜெயிக்க வச்சேன், எனக்கு சர்வர் வேலை காங்கிரஸ் பார்த்தது, அப்போ காங்கிரஸ்னால ஜெயிக்கலை, என்னால் தான் இந்த எலெக்ஷன் ஜெயிச்சது, அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும். ஆமாம். சரி, வடக்கெல்லாம் ஒரு இடத்துலையும் உங்களாம் வரப்படாதுன்னு இல்லை சொல்லியிருந்தேன். ஆமாம். இருக்கிற இந்து ஓட்டம் மட்டும் போயிடும், நீ வந்துடாதேன்னு சொல்லி உன்னை விரட்டி இல்லை விட்டான். ஆமாம். நீ போனாலே உன்னை வீட்டு நடையில் ஏற்ற மாட்டேன், நீ வந்தால் எனக்கு உள்ள ஓட்டும் போகணும்னு சொல்லக்கூடியவன் என்னால் தான் எலெக்ஷன் ஜெயிச்சதுன்னு சொல்கிறதையும் கூட ஒரு காமெடி பீஸ். இந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ் இந்த உலகமே பார்த்துருக்காது. அதுக்கப்புறம் என்ன, நாங்கள் எவ்வளவு பார்லிமெண்ட்டில் கேள்வி எல்லாம் கேட்டோம். ஏண்டா இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சோடனே சித்தராமையா சொல்கிறாரு, நான் மேகதாதுவில் அணை கட்டுறத ஸ்டாலினே எதிர்ப்பு தெரிவிக்கல, நீ என்னடா கேள்வி கேட்குறதுன்னு ஒரு பிரஸ்காரன்ட்டு அந்த ஆள் கேட்குறாரு. அங்கே என்னெல்லாம் பண்ணுறான் அங்கே கேரளாக்காரன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ அங்கே எங்கேயோ ஒன்றை திருப்பி விட்டுப்புட்டான் மேலே அப்படின்னு சொல்லி கூட இப்போ அடுத்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்டில் நீ போய் நீ காப்பி விட சாப்பிட்றத தவிர நீ என்னத்தை பண்ணின? நீ அப்போ இதை பற்றி ஏதாவது பேசினியா? பேசலை. சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீ தமிழ்நாட்டுக்கு உண்மைக்கும் பண்ணணும்னு ஆசைப்பட்டா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சித்தராமையா விட்டுருக்காரு, நீ பார்லிமெண்ட்டில் இந்த இஷ்யூ டிஎம்கே கிளப்பணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து திமுக வந்து ஒரு அமளியில் ஈடுபட வேண்டும். நீ செய்வையா? நான் முதல்ல பார்க்குறேன். கேரளாக்காரன் அங்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு, மேலே வந்து அந்த தண்ணியை திருப்பி விட்டுருக்காங்க, அங்கே ஒரு தடுப்பணை கட்டுறான் மேலே அப்படின்னு சொல்லி. இப்போ அதை எதிர்த்து நீ இப்போ பேசுறியா? செய்யட்டும் பார்ப்போம். அந்த கடைக்காரரே சந்தோஷப்பட்டார், அப்போ இனிமேல் எனக்கு கொஞ்சம் சேல்ஸ் அதிகமாகுங்க, இது எல்லாரும் இப்படி எங்களை போட்டு ட்ரோல் பண்ணுறாங்களே. அவங்ககிட்ட சொன்னோம், உண்மை தானே, நான் எவ்வளவு கேள்வி கேட்டேன், நீ என்னெல்லாம் கேள்வி கேட்ட? சரி, நீட்டு ரகசியம்னு என்னத்தை செய்த? என்ன ரகசியம் அது? இதுவரை யாருக்கும் தெரியாது. இது ஒரு ஊரை ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டம். அதில் ஒரு சிக்னிஃபிகன்ட் நல்லா கவனிக்கணும். இந்த கூட்டத்தை நீ ஏன் கொண்டு கோயம்புத்தூரில் வச்ச? எல்லாத்தையும் விட்டுவிட்டு. ஆமாம். ஏன்னா அது அண்ணாமலை பலமாக இருக்காருங்கிறதுனால தான் நீங்கிறது அங்கே போய் அந்த கூட்டத்தை வச்ச. அப்போ அண்ணாமலை மேலே பயந்து இருக்கிறது யாரு? இவங்க தான். நீ தானே இப்போ அண்ணாமலை மேலே பயத்தில் இருக்க. சரி, எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இவர் என்ன சொன்னாங்க? போட்டியே எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான், பாஜகவுக்கு எங்களுக்கு போட்டியே கிடையாது சொன்னது நீ தானே. இப்போ போய் என்ன பேசியிருக்காரு கோயம்புத்தூரில்? மோடி எவ்வளவு தரம் எங்களை எதிர்த்து பேசினார். போட்டியே எங்களுக்கும் பாஜகவிற்கும், மோடி எங்களை பார்த்து பயந்து தான் விட்டார். அப்போ நீ உனக்குள்ள எதிர்கட்சியாக நீ வந்து மோடியை தானே கன்சிடர் பண்ணியிருக்க. அவள் அன்றைக்கி எலெக்ஷனில் இன்றைக்கி அப்படி சொன்ன, இன்றைக்கி ஏன் இப்போ அப்படி போய் பேசுகிற? அப்போ யார் மோடிகிட்டையும் அண்ணாமலைகிட்டையும் பயந்து இருக்கிறது? இவங்க தான். அப்போ இது அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இவர் அந்த பார்லிமெண்ட்டில் வந்து இந்த வடபஜி திங்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கக்கூடிய உண்மையை மக்கள் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி வேக்காட்டில் பேசும்போது அந்த மேடையில் ஒருத்தர் வந்து வேகமாக கைதட்டுறாரு. வெயிட் அண்ட் சீன்னு இவர் சொல்கிறார். அது கூட ஏன்டா அதை கூட உனக்கு தமிழில் சொல்ல தெரியாது? நீ தான் தமிழ் வளர்க்குறவங்களாச்சே. அவர் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி அதை கூட எவனா எழுதி கொடுத்துருப்பானா இருக்கும். எழுதி கொடுத்தவனுக்கு தமிழ் தெரியாது, அதனால் அவன் இங்கிலீஷில் என்ன எழுதி கொடுத்துருப்பானா இருக்கும். உடனே அந்த நீலகிரியிலிருந்து ஒருத்தர் ஜெயிச்சார ராசா, அவரை ஓன்னு ஒரு செயற்கையாக கைதட்டுறாரு. அது பார்த்தாலே தெரியுது வாங்கின காசுக்கு மேலே கூறான்னு. அப்போ வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லும்போது கடந்த 10 வருஷமும் இவர் எம்பியாக தானே இருந்தார். அப்போ நான் கடந்த 10 வருஷம் நான் வடபஜி தான் தின்னேன், இப்போ தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு இவர் அதை ஆமோதிக்கிறாரா? அடுத்த கேள்வி இப்படி தானே வரும். அதனால் இந்த கூட்டத்தோட சிக்னிஃபிகன்ஸே என்னென்னா, திமுக பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது. ஏன் இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தலில் 81 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 2வது இடத்தில் வந்திருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். 81 சட்டமன்றத்தில் பாஜக 2வது இடம்னா அந்த சட்டமன்ற தொகுதிகளில் வேறு கட்சிகள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ இது பாஜகவின் வளர்ச்சியை காட்டுகிறது. இந்த பேக்ரவுண்டில் இதே தொடர்ந்து அண்ணாமலையை வச்சுட்டு, ஆனால் கொஞ்சம் நான் ஏற்கனவே எனக்குள்ள அந்த கருத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்தில்
அமைப்பு ரீதியாக பாஜகவின் வேலை சரியில்லை என்ற கருத்தில் எனக்கு மாறுபடும். ரெண்டாவது, அவங்களுக்கு எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்க யாரும் இன்றைக்கி கட்சியில் இடம்பெறவில்லை என்பதும் உண்மை. அதை மட்டும் பாஜக சரி செய்தால் அடுத்து 2026 சட்டசபை தேர்தலில் ஒன்று பிஜேபி ஆளுங்கட்சி, இல்லைன்னா எதிர்கட்சி. இந்த பயம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அங்கே போய் இந்த சொரிச்சல் மாநாடு, இல்லைன்னா இந்த சொரிச்சல் மாநாட்டுக்குள்ளே எந்த தேவையும் இல்லை. அப்போ திரும்பி திரும்பி இந்த நரேட்டிவ், அதாவது முன்னாடி 3 போட்டால் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதனால நாங்கள் ஜெயிச்சிட்டோம், பாஸ் ஆகலை, நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, தோற்று விட்டார். அப்போ தோற்று போனவராகி அங்கே பிரதமர் ஆனார். தோற்று போனவங்க எப்படி பிரதமராக முடியும்? இந்த பத்திரிகைக்காரன் 10 பேர் இருக்கானுல்ல, ஏதாவது ஒரு ஐயா நீ எப்படியெல்லாம் முட்டாத்தனமாக நீ பேசுகிற, உன் ஒட்டுமொத்த கூட்டணியே பிஜேபி வாங்கின கூட்டணி இல்லையா, அப்புறம் அவர் தோத்தாரு நான் ஜெயிச்சேன்னு சொல்கிறியே, உனக்கே இது அந்த குத்துச்சண்டையில் வடிவேலு தான் அடி வாங்கினவனுக்கு தான் கோப்பைன்னு சொல்கிற மாதிரி இல்லையா? எவனாவது ஒரு பய கேட்டானா? ஸோ அப்போ பத்திரிகைக்காரர்கள் இப்படி விலைக்கு போனவர்களாக இருக்காங்க. அதனால தான் ஆர்எஸ் பாரதி தெளிவாக சொன்னார். பத்திரிகையை பற்றி ஆர்எஸ் பாரதி சொன்ன கருத்து எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். எவனா ஒருத்தன் கேட்டானா? இல்லை. ஏன்னா உங்கள் கூட்டணியாலேயே கூட உங்களுக்கு வரக்கிட்ட கூட வர முடியல. அந்த ஒரு கட்சி வாங்கின சீட்டை வாங்க முடியலை, அவர் கூட்டணி தேவியில் ஆட்சி அமைத்திருக்கிறார, பேசுகிறதுக்கு ஒரு வெக்கம் இல்லை. அதனால் இது இன்று கோவையில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. இதன் நோக்கமே என்னென்னா, பாஜகவிடம் குறிப்பாக அண்ணாமலையிடம் திமுக பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்கிறது. இந்த மெசேஜ் தான் இந்த பேச்சின் பின்னணியில் இருப்பதாக நான் பார்க்குறேன். ஜூன் 16 ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இன்னும் சொல்லப்போனால் தமிழக வரலாற்றிலும் அது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் பெற்ற நாள். என்ன, அன்று தான் ஜம்பூத்வீபு பிரகடனத்தை அறிவித்த நாள். அதை அறிவித்தவர்கள் மருது சகோதரர்கள். அன்றைய ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து அனைவரும் இணைந்து ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட அறைகூவல் விடுக்கப்பட்ட நாள் அந்த நாள். அந்த நாளை பல்கலைக்கழகங்களில் மருது சகோதரர்களுக்காக கொண்டாட வேண்டும், இந்த நாளை நம்ம அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் RN ரவி அவர்கள் இன்றைக்கி பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு உத்தரவிட்டிருக்கிறார். நல்ல விஷயம். இது என்றோ இந்த பாரத நாட்டில் இருக்கவுள்ள எல்லா பல்கலைக்கழகமும் செய்திருக்க வேண்டும், குறிப்பாக தமிழகத்தில் செய்திருக்க வேண்டும். ஆனால் இதை திட்டமிட்டே தமிழகத்தில் இந்த திராவிட கூட்டங்கள் மறைத்தார்கள் என்பதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில் RN ரவி அவர்கள் இன்றைக்கு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும் தேசத்துக்கு போராடிய பட்டேல் பிறந்திருந்தால் அவரையும் ஜாதி சங்க தலைவராக மாற்றியிருப்பார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தையும் அவர் அந்த பேச்சில் தெரிவித்திருக்கிறார். ஜம்பூத்வீப பிரகடனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கருத்தை பார்த்துட்டு நம்ம போகும். இது எதை காட்டுகிறது அப்படின்னா, திராவிடம் எந்த அளவு ஜாதி பிரிவினையை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. அதிகமான ஜாதி கட்சிகளை வைத்து ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகத்தை திராவிடம் மாற்றி இருக்கிறது என்பது கவர்னருக்குள்ள அந்த பேச்சின் சாராம்சமாக நாம் பார்க்க வேண்டும். அப்போது இதுதான் திராவிட மண், இது பாறை, இது எங்கேயும் இதில் எதுவும் தாமரை முளைக்காது அப்படின்னு எல்லாம் ஒரு கவிஞர் 4-5 பேர் இந்த மாதிரி கவிஞர்கள்லாம் சொல்லிக்கிட்டு நடக்கிறாங்க. பாறைன்னா என்ன அர்த்தம்? அதில் எதுவும் விளையாதுன்னு அர்த்தம், அப்படி தானே? அதனால் நல்ல சோலைவனமாக இருந்ததை நாங்கள் பாலைவனமாக மாற்றி விட்டோம்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த பாலைவனத்தில் இருந்த மலர்களை கொண்டாடுவதற்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா இது பாலைவனம் ஆக்கப்பட்டு விட்டது திராவிடத்தால். இந்த செய்தியை கவர்னர் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதோடு சேர்ந்து ஏன் ஆக்கி விட்டார்கள், இந்த ஜாதி அரசியல் என்பதை இங்கே புகுத்தி ஜாதிய வன்கொடுமைகளுக்கு காரணமான மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது. அதையும் அந்த மெசேஜில் அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பேப்பர் இதை புரிஞ்சு எழுத போகிறாங்கங்கக்கூடியதை நாளைக்கு நம்ம பார்ப்போம். அடுத்தது ஜம்பூத்வீப பிரகடனம். ஏன் இவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது? ஏன்னா ஜம்பூத்வீபம் என்றால் இந்த அகண்ட இந்து ராஷ்டிரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இது ஒரு அகண்ட ஹிந்து ராஷ்டிரம். இது பாரதியும் பிற்காலத்தில் சொல்லும்போது சொல்லுவான், சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வமடி கும்பிடடி பார்ப்பான் நாம் பாரதி. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது புறநானூற்று பாடலில் வரும்போது வடாது பணிவடர் நெடுவரை வடக்கும் அங்கிருந்து தெற்க வர கிழக்க மேற்க இது ஜம்பூத்வீபம், இது பாரத தேசம், இதுதான் தமிழ் பாரம்பரியம். இது புராண காலங்களிலிருந்து தமிழ் சங்க இலக்கிய காலங்களிலிருந்து அதற்கு முன்பிருந்த வேத காலங்களிலிருந்து பின்னாடி வந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கக்கூடிய மருது சகோதரர்களுக்குள்ள பிரகடனமே அகண்ட பாரதத்தின் பிரகடனம். ஆனால்
இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் சொல்கிறாரு என்னென்னா, காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒரு பகுதி கிடையாது. இதை வந்து ஒரு கேள்வி கேட்குற அப்படி இந்த ஆர்னாப் கோஸ்வாமி, சரவணன் திமுகவில் உள்ள ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வெளியில் ஓடினார். இது கூட நம்ம டிவியில் பார்த்தோம். அப்போது இந்த தமிழ்நாட்டின் தன்மை, இதை அகண்ட இந்து ராஷ்டிரம் என்று வணங்குவது, இதை புறநானூறு செய்திருக்கிறது. புறநானூறுக்கு பின் விடுதலை போராட்ட காலத்தில் வந்த மருது சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த பாரம்பரியத்தை ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு 2 மாபெரும் வீரர்களின் வரலாறு என்பதை மறைத்த அயோக்கியத்தனத்தை தமிழகம் செய்திருக்கிறது. இப்போ இவங்க பிரச்சனை என்ன வரும்னா, வெள்ளைக்காரன் வந்த பிறந்தானே இங்கே இந்தியான்னு ஒரு நாடு உருவாச்சு. எத்தனை இவனுக்கு சொல்லிக்கிட்டு நடக்கிறானுவ. டேய், நீ சொல்றது முட்டாள்தனம். மருது சகோதரர்களே இப்படி சொல்லும்போது வெள்ளைக்காரனுக்கு எவ்வளோ வருஷம் முன்னாடிடா வெள்ளைக்காரர்களால் என்ன அந்த கோவிலை நான் உடைப்பேன்னு சொல்லும்போது இவர்கள் வந்து சரணடைந்தார்கள். என் கோவிலின் மேல் நீ கை வைக்காதே. இவர்களுக்குள்ள அடுத்த பிரச்சனை வரும். கோயில் இடித்த பாபருக்குத்தான் நான் ரத்தன கம்பளம் வெளியிருப்பேன். அப்படித்தானே இவங்க கிளம்புனாங்க. ஆமாம். அப்போது தமிழருக்குள்ள பாரம்பரியம் என்பது கோவிலை காப்பாற்றுவது, திராவிடத்தின் பாரம்பரியம் என்பது திருக்கோவில்களை உடைப்பது. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நான் எப்படி 100 வருஷ கோவிலை நான் இழிச்சேன்னு அந்த பாலு ஒரு இடத்துல பேசினார். ஆமாம், டிஆர் பாலு. இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே நீர்நிலை ஆக்கிரமிப்பு, ரோட்டு ஆக்கிரமிப்புன்னு அதெல்லாம் இடித்தாங்க. அப்போது மருதுபாண்டியர்கள் எதை தமிழர்களின் அடையாளம் என்று சொல்கிறார்களோ அதுக்கு விரோதமாக செயல்படுபவர்கள் இவர்கள். அதனால இவங்களால் மருது சகோதரர்களை கொண்டாட முடியாது. எப்படி திராவிடம் தமிழுக்கு விரோதமானதுங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். அவன் வந்து தமிழனாக இருந்தால் அவன் ஆலயத்திற்காக உயிரை கொடுப்பான். அவன் தமிழனுக்கு விரோதியாக இருந்தால் ஆலயத்தை உடைப்பான். ஏன்னா வெள்ளைக்காரன் கோயிலை தானே இடிக்க போனான். அப்போ இவன்லாம் வெள்ளைக்காரன் விட்டு சென்ற எச்சம், வெள்ளைக்காரனின் அடிவருடி. அதனால இவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இவனை எல்லாம் மருது சகோதரர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாரதம் என்ப ஒரு தேசம், இது மருது சகோதரர்கள் சொன்னது, இது புறநானூறு சொன்னது. அப்போ மருது சகோதரர்களை நான் ஏற்றுக்கொண்டால் எப்படி என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இவர்களால் மருது சகோதரர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இவங்க மருது சகோதரர்களுக்காக அதை கொண்டாடுவதை இவர்கள் மறைத்தார்கள். பள்ளிக்கூட பாடப்புத்தகங்களிலும் இது இல்லை. பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் கருணாநிதி பாடம் வருது. அதில் வேற இப்போ ஒரு பிரச்சனையா, அடித்த கருணாநிதி பாட புஸ்தகத்தில் அவருக்குள்ள பிறந்த நாளை தப்பாக போட்டுவிட்டான். அப்போ எழுதினவன் எந்த சின்சியாரிட்டியோடு அதை எழுதியிருப்பான்னு பார்க்கணும். நான் ஆட்சிக்கு வந்ததுனால என் அப்பம் பயணத்தில் பாடம் வரணும்னு இந்த நாட்டின் முதல்வர் நினைச்சதுனால, அவன் கூலிக்கு வச்சவன் எழுதுனதுனால அவன் இப்படி எழுதுன, உணர்வுபூர்வமாக எழுதுனவன்னா அந்த தப்பு வந்திருக்குமா? வந்திருக்காது. அதனால தான் கருணாநிதி செத்து போய் திமுக ஆட்சி வருவர அவனுக்கு எவனாவது ஒருத்தன் செலவு வச்சானா? இல்லை. எவனாவது ஒருத்தன் மணிகொண்டவன் கிட்ட கிளம்புனானா? ஒரு வயலும் கிட்ட போல ஆட்சிக்கு வந்த பிறகு தானே கிளம்புனா. அப்போ உண்மைக்குமே உங்கள் அப்பா மேலே உங்கள் கட்சி தலைவர் மேலே உனக்கு பாசம் இருந்தால் நீ உங்கள் கைப்பைசாவை விட்டு செலவு பண்ணியிருப்ப. நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவன் பேரை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஊராம் பணத்தில் நீ இந்த வேலைகளை செய்த. ஏன்னா அப்போ தான் இப்போ என்ன, நான் அரசு பணத்தை எடுக்கலையே, அவன் நீ கொடுக்குற கான்ட்ராக்டர் கட்டி கொடுத்தான், அவ்வளோதானே. வாங்கையிலேருந்து நீ செய்தியா? செய்யல. இல்லை, நீ ஒரு இடத்துல களவாண்ட, உன் அரசியலுக்காக வேண்டி ஒரு சின்ன மூலதனத்தை அதில் போட்டுவிட்டு பாக்கி நீ சாப்பிட்ட, இதானே. அப்போது இந்த பாரம்பரியம் உள்ளவர்களுக்கு தேசிய பாரம்பரியத்தின் அடையாளத்தை இவர்களால் எப்படி பாடத்திட்டத்தில் வந்தால் சிக்கலாகும் இல்லை. அதனால தான் தேசிய பாடத்திட்டத்தில் தேசியத்தை பற்றிய பாடங்கள் நமது பாடத்திட்டத்தில் இடம்பெறுவதில்லை. கருணாநிதி பாடம் வந்தது. கருணாநிதி பாடத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சொந்த பையன் கூட ஊராம்பணத்துக்கு கைக்குள்ள பவரும் ஊராம்பணமும் கையில் வராமல் இருந்தாச்சுன்னா சொந்த அப்பனுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டான். இது கருணாநிதி விட்டு சென்ற லெகசி. ஆனால் மருது சகோதரர்கள் அப்படிப்பட்ட ஒரு லெகசியை விட்டு செல்லலை. ஐயோ என் ஊர் கோயில், அதை இடித்து விடக்கூடாது, அதற்காக நான் என் உயிரையும் கொடுக்கிறேன். பொது விஷயத்துக்காக உயிரை கொடுப்பவன் மருது. பொதுப்பணத்தை வைத்து சொந்த அப்பனுக்கு சிலை செய்வது திராவிடம். ரெண்டு எவ்வளோ கான்ட்ராஸ்ட் பாருங்கள், திராவிடத்துக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால இதெல்லாம் இடம்பெறுவதில்லை பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில். இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி இன்னொரு சிறப்பான நாள். ஆஷ்னு ஒருத்தர் இருந்தான்,
திருநெல்வேலி கலெக்டராக இருந்தால் அவன் தான் வஉசியை சிறை பிடித்த அந்த ஆர்டர் போட்ட கலெக்டர். அவனை இன்றுதான் வீரவாஞ்சிநாதன் சுட்டு கொன்ற நாள். கவர்னர் பேசியிருந்தார், நீங்கள் யாரும் வந்தாலும் ஜாதி தலைவராக்கி போடுவாங்கடா இந்த மாநிலத்தில், இது அவ்வளோ கேடுகட்ட பயில உள்ள ஊருன்னு. எவ்வளோ ஆப்டு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சிநாதனை அவர் ஒரு ஐயர் ஜாதியில் பிறந்தாருங்கக்கூடிய ஒரு காரணத்துக்காக அவரை பற்றி அவ்வளோ ஊரம் மட்டும் கெட்ட பேர் பண்ணிட்டு ஆஷுக்கு விழா நடத்துகிறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஜாதி துவேஷம் இல்லாமல் என்ன? இல்லை, எவனாவது ஒருத்தன் வீரவாஞ்சிநாதனை பற்றி நீ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறையடா, வீரவாஞ்சிநாதனை பற்றி அதாவது நாம் வேறு ஆளுகள் சொன்னால் இவளுக்கு நம்ப மாட்டான். வெள்ளைக்காரன் மூத்திரம் போனால் கூட அது மணக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம். இந்த வீரவாஞ்சிநாதனுக்குள்ள கேஸு, இந்த கேஸ் ட்ரையலில் வரும்போது அதில் எக்ஸிபிட் போடுறான் வெள்ளைக்காரன். அந்த எக்ஸிபிட் போடக்கூடிய அந்த எக்ஸிபிட்டில் ஒரு 3 இடத்துல அவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. அதாவது இந்த ஆஷ் என்பவனை சுட்டுக்கொள்வதற்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு இடத்தில் கூட்ட முடிவில் சமபந்தி போஜனம் சாப்பிட்டார்கள் இவங்க எல்லா ஜாதிக்காரங்களும். ஜாதி என்பது இல்லை, எல்லாரும் ஒன்றுதான், ஜாதியில் ஏற்றத்தாழ்வு பார்க்காதே என்பதை அறிவுறுத்தும் வகையில் ஒவ்வொரு கூட்ட முடிவிலும் வீரவாஞ்சிநாதன் சமபந்தி செய்தார். 3 எக்ஸிபிட்டு 3 மீட்டிங்லேயும் இது நடந்தது. ஏதோ ஒரு இடத்துல நடக்கலை, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இதை ஒரு பழக்கமாக இவர்கள் கொண்டிருந்தார்கள். இது வாஞ்சிநாதன் கேஸில் வெள்ளைக்காரன் போட்ட எக்ஸிபிட். கோர்ட்டில் வெள்ளைக்காரன் சொன்னா தானே சரியாக இருக்கும் வைங்க நீங்கள். ஏன்டா அந்த வெள்ளைக்காரன் போட்டது தானே ஒரு ஸ்பூன் வாங்கி குடிக்க வேண்டியது தானே, அப்போமாவது உண்மையை தெரிஞ்சுக்கலாம் இல்லை? அப்போ அதையும் மறைப்பார்கள். என்ன ஜாதி துவேஷம், அதை தான் நீ கவர்னர் சொல்லியிருக்காரு. நீ அவர் வந்தால் கூட அவர் ஜாதிய தலைவராக்கி விட்டிய ஐயா. தேசியத்தையும் ஒழிச்சுட்டிய, ஜாதி அரசியலையும் வளர்க்கிறீர்கள், ஜாதி துவேஷத்தையும் வளர்க்கிறீர்கள். அப்போது இதெல்லாம் காரணமாக இருந்ததுனால தான் அவர்களெல்லாம் பிற்போக்கு, இவர்கள் மட்டும் முற்போக்குங்கிறான். சரி, இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நீங்கள்லாம் பிற்போக்குன்னு சொல்லியாச்சுன்னா பேதி மருந்தாட்டா போய் குடிக்க போறீங்க பிற்போக்குன்னு? எப்படியெல்லாம் தேசியத்தை இந்த தமிழ் மண்ணிலிருந்து வேறறுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திராவிடம் திட்டமிட்டு செய்யக்கூடிய சதியில் ஒன்றுதான் இந்த ஜம்பூ தீப பிரகடனம் என்பதை மறைத்தது. ஆனால் இன்று நமக்கு ஒரு நல்ல கவர்னர் கிடைத்திருக்கிறார். மாணவர்கள் இதை மறக்கக்கூடாது. ஒரு வார்த்தை கேட்டாங்க, பனிபுரி விற்கிறவன் இல்லையா? இந்த வார்த்தை தானே பயன்படுத்தினீங்க. ஆனால் உங்கள் ஸ்டாலினை முதல்வராக்குனதே இந்த பானிபூரி விற்கிறவங்க ஊர்லேருந்து பிடிச்சிட்டு வந்த பிரசாந்த் கிஷோர் தானே. ஏன்டா உங்கள் முட்டா பயல்களுக்கு எவனுக்கும் எலெக்ஷன் நடத்த தெரியாது, அந்த பீகார் பாப்பா தாண்டா எலெக்ஷன் நடத்தணும்னு தானே கூப்பிட்டு வந்திய. அப்பாவும் பாப்பான்னு தெரில, அப்பாவும் பானிபூரி விற்கிறவனா உனக்கு தெரில. அவன் இல்லாட்டி நீ ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டியே. சரி, இப்போ கூட அரசு வழக்கறிஞராக இப்போ ராமனை மாற்றிருக்காங்க. ஏன் அந்த பாப்பானை பிடிச்ச பார்க்குனீங்க? உங்களுக்கு கேஸ் நடத்துறதுக்கு உங்கள் திராவிட கூட்டத்துக்கு திராணி இல்லைன்னு தானே வச்சிய, பிரச்சனை இல்லையே. ஒரு பய பிரசன்னானு, தமிழன் பிரசன்னானு, அவர் நூலிபான் நானும் ஏதோ புத்திசாலித்தனமா. ஏண்டா மோடி என்ன ஐயரா? கிடையாது. இல்லை இல்லை. ராஜ்நாத் சிங் 2வது பெரிய மந்திரி ஐரா? இல்லை. அமித்ஷா 3வது பெரிய மந்திரி சபை அந்த இதில் அவர் ஐரா? கிடையாது. இல்லை இல்லை, கிடையாது. யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள போட்டு அவங்க நடத்துகிறாங்க, அவங்களுக்கு ஜாதி பிரச்சனை இல்லை. உன் திராவிட கூட்டத்தில் முட்டாள்கள் மட்டுமே இருக்கிறதுனால தானே நீ ஒரு ஐரை பிடிச்ச ஒன்று வக்கீலாக போட்ட. அப்போது ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லா சமுதாயத்துக்காரனும் படித்து முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் அது ஹிந்து ஆட்சியாக இருக்க வேண்டும். எல்லா பயல்களையும் முட்டாளாக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது திராவிட ஆட்சியாக இருக்க வேண்டும். வெரி சிம்பிள். உனக்கு எலெக்ஷன் நடத்த தெரியுமா? தெரியாது. கோர்ட்டில் கேஸ் நடத்த தெரியுமா? கபில் சிபலை கூப்பிட்டு வந்து கேஸ் நடத்துகிற, அபிஷேக் மனு சிங்வியை கூப்பிட்டு வந்து கேஸ் நடத்துகிற, எதுக்கு? ஏன் வேறு ஆளே இல்லையா? அப்போ யார் அப்போ ஜாதியின் அடிப்படையில் செயல்படுது? அவங்கதான். இன்னைக்கு இதை இந்த கவர்னருக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. ஹிந்துத்துவம் இருந்தால்
வால்மீகி முனிவராகிறார். மீனவ பெண்ணின் மகனான வியாசர் ஒட்டுமொத்த பிரம்மசூத்திரத்திலிருந்து வேதங்களை 4ஆக பிரித்து கொடுத்தது, மகாபாரதத்தை கொடுத்தது, புராணத்தை கொடுத்தது, எல்லாம் மீனவ பெண்ணின் மகன் ஹிந்து சமுதாயம் ஏற்றுக்கொண்டது. இதிகாசத்தில் தலை சிறந்த இதிகாசமான ராமாயணத்தை இந்து சமுதாயம் வணங்குகிறது. எழுதியது வேடர் குலத்தைச் சேர்ந்த வால்மீகி. வள்ளுவர் குலத்தைச் சேர்ந்த திருவள்ளுவர் இந்துக்கள் வணங்குகிறார்கள் தெய்வமாக. ஆனால் நீ என்ன பண்ண? நாம் போட்ட பிச்சைன்னு தானே நீ சொன்ன. நீ எஸ்சி தானேம்மா? சொன்னது யாரு? பொன்முடி தானே சொன்னார். அதனால் எல்லாரையும் முட்டாளாக்க வேண்டும் என்றால் திராவிடத்துக்கு போக வேண்டும், எல்லாருமே புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்றால் இந்துத்துவத்துக்கு வர வேண்டும், தேசியத்தின்பால் வர வேண்டும். இந்த செய்தியை ரொம்ப அழகாக கவர்னர் தன் அறிக்கையில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடியல் ஆட்சி வந்ததிலிருந்தே எந்த பகுதியானாலும் அங்கே வந்து இந்த சட்டவிரோத ஜபக்கூடங்கள் இல்லைனா மதமாற்றம் செயல்கள் அப்படிங்கிறத அதிகரித்து வருவதை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம செய்திகள் சிந்தனைகளை தொடர்ந்து இந்த செய்திகளை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இது அதிகரித்து வருவதையும் பார்க்கிறோம். அந்த வகையில் நெல்லையினுடைய புறநகர் பகுதியான பாப்பாக்குடி ஒன்றியம், அந்த பாப்பாக்குடி ஒன்றியத்தில் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பர்மிஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு ஜபக்கூட்டத்தை வந்து நிறுவியிருக்கிறார்கள். அங்கே வந்து பிரச்சாரம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அதை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். இந்த பகுதியில் மீண்டும் இது போல் வந்து இங்கே சட்டவிரோத ஜபக்கூடம் நடத்தக்கூடாது, இதற்கான அனுமதிகள் எங்கே இருக்கு என்று கேட்டு போராட்டம் நடத்தி அவர்களை அங்கிருந்து விரட்டி எடுத்துள்ளார்கள். இந்த சம்பவம் இப்போ அங்கே நெல்லையில் மீண்டும் நடந்திருக்கிறது. பாராட்டப்பட வேண்டிய விஷயம், அந்த இந்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கு ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் தலை வணங்குகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டியை தடுப்பது அந்தந்த பகுதியை சார்ந்த ஒவ்வொரு ஹிந்துவும் செய்ய வேண்டும். அந்த கடமையை அவர்கள் ஒரு ஹிந்துவாக நீ எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நாம் தலை வணங்க வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இடையில இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. அந்த கூட்டம் ஸ்டாலின் தலைமையில் நடந்து வெளியிலேயே தெரியாமல் ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர் அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் சொல்லுவாங்க சட்டத்தை மதிக்க வேண்டும், மோடி கான்ஸ்டியூஷனையே மதிக்கலை. இந்த கோயம்புத்தூரில் கூட இவர் ஸ்டாலின் பேசினார், நாங்கள் இல்லைன்னு சொன்னால் அவர் கான்ஸ்டியூஷனையே கும்பிட்டுருக்க மாட்டார் அப்படின்னு எல்லாம் கூட அவங்க பேசியிருக்காங்க. இவங்க அவ்வளோ தூரம் இவங்க கான்ஸ்டியூஷனை மதிச்சிட்டாங்கல்ல. எனக்கு எரிச்சதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்ட கூட்டம் தானே. ஸோ அதனால் சட்ட நகல் எரிச்ச பயிலுவா, அதனால் அதை பற்றி அது பெருசாக ஒன்றும் நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் மக்கள். அப்போ நம்ம ஊரில் வந்து ரூல்ஸ் இருக்கும். அதாவது இந்த லோக்கல் பாடியில், அதாவது இந்த பஞ்சாயத்துக்கு முனிசிபாலிட்டி ரூல்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு வழிபாட்டுத்தலம் வர வேண்டும் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் சேங்ஷன் வாங்கிட்டு தான் அதை கட்ட முடியும். பஞ்சாயத்துக்குள்ள சேங்ஷன் மட்டும் போதுமானதல்ல. இது ரூல்ஸில் இருக்கு. சமீபத்தில் நடந்த அந்த கூட்டம், யாருக்கும் தெரியாமல் நடந்த கூட்டத்தில் இவங்க வந்து ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. திருட்டுத்தனமாக மக்களுக்கு தெரியாமல். ஏன்னா திருட்டுத்தனம் திமுகவுக்கு வாடிக்கையான விஷயம் தானே. ஸோ அந்த வாடிக்கையான விஷயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல அப்ளை பண்ணுங்கள், ஒரு மாதத்துக்குள்ளே கலெக்டர் அதுக்கு பர்மிஷன் கொடுக்காட்டா நீங்கள் லோக்கல் பாடியை வச்சுக்கிட்டே அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எப்படி? அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தை மீறுவதற்காக உத்தரவு பிறப்பித்த அரசாங்கம் எந்த அரசாங்கம்? இவங்க அரசாங்கம் தானே. இதுக்கு எப்படி இது வெளியே தெரிய வந்ததுன்னா, ஒவ்வொரு துலுக்கு அமைப்புகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவ அமைப்புகளும் இதுக்கு பாராட்டு தெரிவித்து, ஆனால் அவங்க கூட அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி ஒரு சட்டவிரோத ஒரு உத்தரவை இந்த அரசாங்கம் பிறப்பித்த உடனே இப்போ என்ன பண்ணுறோம், ஊரில் இருக்க கிறிஸ்தவ துலுக்கமெல்லாம் இருக்கிற இடங்கள்லாம் இப்படி போய் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இதில் என்ன அப்படின்னா, மேட்டுப்பாளையத்தில் ஏற்கனவே ஒரு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ சதீஷ்ங்கக்கூடியவர் வந்து அங்கே நகராட்சி தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க இல்லீகலாக கட்டியிருக்காங்கன்னு ஒரு கேஸ் போட்டு ஒரு மசூதியை நிறுத்தி வைத்திருந்தார்கள். இப்போ வந்து வேறு திமுக வந்த உடனே இப்போ துலுக்கணை அங்கே இருக்கிறதுனால அந்த கேஸை விட்ரா பண்ணுறாங்க, போட்ட கேஸை.
ஒரு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்னு ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியை தடுத்து நிறுத்தின முனிசிபாலிட்டியே அந்த கேஸை விட்ரா பண்ணுது. அப்போ பார்த்துங்க இந்த அரசாங்கத்தோட போக்கு எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி மேட்டுப்பாளையத்தை சுற்றி ஒரு 18 மசூதிகள், சட்டவிரோத மசூதிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி விரைவில் ஸ்ரீ டிவியில் நம்ம ஒரு ஆவணப்படம் வெளியிட இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து அதை பாருங்கள். ஏன்னா சில ஆளுகள் இதுக்கு முன்னாடி ஏதோ இதை பற்றி மேட்டுப்பாளையத்தை பற்றி சொன்ன உடனே மேட்டுப்பாளையத்தில் எல்லாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஏதோ கொஞ்சம் பேர் கிளம்புனாங்கன்னு கேள்விப்பட்டேன். தயவுசெய்து இன்னும் நான் சொல்கிறதையும் சேர்த்து வச்சு கொடுங்க. நான் அந்த ஆவணப்படத்தில் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக போட்டு தர்றேன், படத்தோடு போட்டு காட்டுறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. உங்களை மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறவங்க ஸ்ரீ டிவியில் இருக்கிறது இல்லை. ஆதாரத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பேசுங்க, ரைட்டா? அதே மாதிரி இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், இவ இந்த சட்டவிரோதமான சட்டவிரோதமான மசூதிகள் கட்டுவதற்கு ஏதுவான ஒரு ஆர்டரை வந்து இவங்க இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தைரியத்தில் இன்றைக்கி வந்து இந்த கிறிஸ்தவன் இந்த வேலையை செய்ய தொடங்கியிருக்கான். அப்போ ஹிந்துக்களும் யோசிப்பாங்கல்ல, என்ற ரூல்ஸ் இப்படி சொல்லும்போது அந்த ஆர்டர் நீ எப்படிடா பாஸ் பண்ணல? நீ பண்ணினதே தப்பு இல்லையாடா? அசம்பிளியில் வச்சு நீ பாஸ் பண்ணியா? இல்லை. அப்போ அசம்பிளியில் வச்சு ஏற்கனவே பாஸ் பண்ணது நீ எப்படி வந்து ஒரு ஆர்டர் வச்சு நீ சூப்பர் சீடு பண்ண முடியும்? சரி, அது யாருக்கும் தெரியாமல் ஏன் வந்து தனி கூட்டத்தை வச்சு பாஸ் பண்ணி ஏன் இதுவரை அரசாங்கம் அதை வெளியிடலை? நீ நேர்மையான அரசாங்கமாக இருந்திருந்தான்னா, ஹிந்துக்களுக்கு மேலே உனக்கு பயம் இல்லாமல் இருந்திருந்தா நீ வெளியிட்டிருக்கணும்ல. இது வெளியிட்டாச்சுன்னா ஹிந்துவுக்கு மத்தியில் எதிர்ப்பு வரும்னு தானே நீ திருட்டுத்தனமாக இதை பண்ணுற. அப்போ இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை வைத்து நீ வந்து திருட்டுத்தனமாக இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்கலாம்னு நினைச்சேன்னா, நீயே பயப்படுற ஹிந்துக்கள் வெளியூர்லேருந்து அவன் ஊருக்குள்ளே வந்து பண்ண நான் பார்த்துக்கிட்டா இருப்பேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஹிந்துக்குள்ள சக்தியை இன்று அவர்கள் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் இதை வந்து திமுக அரசாங்கம் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இப்போ போட்டிருக்கிற உத்தரவை வந்து வாபஸ் வாங்கணும். எனக்குள்ள வேண்டுகோள், அந்த உத்தரவை எதிர்த்து ஹிந்துக்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டும். அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னங்கக்கூடியதை நம்ம பக்கத்திலிருந்து நாம் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதனால் இது வந்து கவர்மெண்ட் ட்ரிவன் கன்வர்ஷன் ராக்கெட் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. பல ஊர்கள் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து நம்ம ஸ்ரீ டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக அரசாங்கம் வந்தவுடனே இது அதிகப்படுத்தி இருக்கிறது, அதிகப்படியாக மாறி இருக்கிறது. இது வந்து அரசாங்கம் தன்னை மதச்சார்பற்ற அரசாங்கம் என்று அறிவித்து கொண்டு இன்றைக்கி ஹிந்துக்களை அழிக்கக்கூடிய வேலையில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. இது ஹிந்துக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்று திருநெல்வேலியில் ஹிந்து முன்னணியினர் செய்திருக்கக்கூடிய விஷயம் என்பதை பார்த்து கற்றுக்கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் ஹிந்துக்கள் இந்த மாதிரியான ஊடுருவல்களை தடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்களது இந்த செயலுக்கு தன்னை வழங்குகிறேன். பக்ரீத், இன்றைய தினம் பக்ரீத் என்றாலே உடனே குர்பானி கொடுக்கணும், ஆடுகளை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடுகளை வெட்டுவதை விட மாடு ஒட்டகங்களை வெட்டுவது அதிகமாகிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஹைதராபாத்தில் ஒரு பல மாடுகளை ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி இது பக்ரீத் குர்பானி வெட்டுக்காக எடுத்து செல்லப்படுகிறது. அந்த இடத்துல ஒரே ஒரு ஹிந்து பெண் அந்த வண்டியை மறித்து அந்த வண்டி மேலேயே ஏறி உட்கார்ந்துட்டு அந்த வண்டியை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறாள். அந்த மாடுகளை காப்பாற்றியிருக்கிறாள். சுற்றி வந்து அந்த இஸ்லாமியர்கள் கூட்டமாக நின்று சண்டை போட்டாலும் கூட அத்தனை பேரையும் சமாளித்து அந்த வண்டியை தடுத்து நிறுத்தி இன்றைக்கி அந்த மாடுகளை காப்பாற்றியிருக்கிறார்கள். இதே நிலையில் இப்போ இது வந்து ஹைதராபாத்தில் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலும் இன்றைக்கி வந்து சென்னையில் எடுத்துக்கொண்டோம்னா இந்த புளியந்தோப்பு பகுதி, திருவல்லிக்கேணி அந்த பகுதிகளெல்லாம் மாடுகளை வைத்து அந்த கட்டி வைத்து மாடுகளை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், வெட்டி குர்பானி கொடுத்திருக்காங்க என்ற செய்தி வந்து நம்ம பாரத் இந்து முன்னணியினுடைய பிரபு என்பவர் இன்றைக்கி நமக்கு அந்த வீடியோக்கள் எல்லாம் எடுத்தோம்னார். ஏற்கனவே இது குறித்து நாங்கள் பல மனுக்களை கொடுத்தும் கூட காவல்துறை இதை கண்டிக்கவில்லை அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி விளையாட்டு திடலிலேயே கூட, அது இந்த ஜாஃபர் கான்பேட்டையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி விளையாட்டு திடலிலேயுமே கூட இவங்க வந்து இன்றைக்கி இந்த தவ்ஹீத் ஜமாத் அதற்காக அங்கே தொழுகை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். அங்கேயே கூட வெட்டப்பட்டது என்றும் அவர் வந்து சொல்கிறார். அதற்கு அடுத்தது வந்து சடையப்பன் தெருவில் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய மெட்டில் இருக்கக்கூடிய சடையப்பன் தெருவில் ரோடிலேயே இந்த குர்பானி கொடுப்பதற்காக வெட்டிய காட்சிகளும் ரோடில் ரத்த ஆறாக ஓடிய காட்சிகளையும் கூட இன்றைக்கி எடுத்து அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள்.
இது வந்து ஏதோ தமிழகத்தில் இன்றைக்கி ஹைதராபாத்தில் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாது. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ பக்ரீத் ஒரு க்ரீட்டிங்ஸ் வச்சுருக்காரு. அதனுடைய ஃபோட்டோவிலேயே கூட குர்பானி கொடுப்பதற்கு மாடு அப்படிங்கிற மாதிரி மாட்டினுடைய ஃபோட்டோவை வைத்து பக்ரீத்தினுடைய வாழ்த்துக்களையும் போட்டிருக்கிறதையும் பார்க்குறோம். அதே போல் குஜராத்தில் வந்து பக்ரீத்தை முன்னிட்டு பசுக்களை வந்து குர்பானி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நோட்டீஸ்கள்லேயே அச்சடிக்கப்படுறதை இன்றைக்கி நுபுர் சர்மா அவர்கள் வெளியிட்டு கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள். இப்படி பக்ரீத்தை ஒட்டி ஆடு என்பது மாதிரி இன்றைக்கி மாடை வெட்டுவது அப்படிங்கிறதை கொஞ்சம் நாடு முழுக்க ஒரு வழக்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. 2 விஷயம் நம்ம இதில் பார்க்கணும். ஒன்று வந்து மாடை ஏன் வெட்டுறான்னா ஹிந்துக்கள் அதை வணங்குறான், அதனால் வெட்டுறான். மாடு வெட்டுறதுக்கு இது தவிர வேறு காரணமே கிடையாது. பக்கர்னா என்ன? ஆடு தானே. ஆடு. இதுலேயே பக்ரீதுன்னு சொன்னால் நீ என்ன ஆட்டை தானடா கொடுக்கணும். பக்கர்னா ஆடு தானே. ஆடு தான். அப்போ மாடு எங்கேருந்து வந்துச்சு அதில்? அப்போ நீ மாடை வெட்டுவதின் ஒரே நோக்கம் என்னென்னா ஹிந்துக்கள் அதை கும்பிடுறதுனால நீ அதை வெட்டணும், இதுதானே உன் நோக்கம். இதுக்கு வேற ஒரு இந்த இந்த பேட்டரி லைட்டு போன டார்ச் லைட்டு ஒருத்தன் வச்சு எலெக்ஷன் என்ன வேற என்ன கமலஹாசன் அந்த ஆள் கூட எவன் பிளேட்டில் என்ன இருக்கலாம்னு பார்க்கலாம்னு சொன்னேன். இப்போ அவன்கிட்ட போய் கேள்றேன், மாடு வெட்டணும்னு எந்த இடத்துலடா உங்களுக்கு துலுக்கனுக்கு சொல்லியிருக்கு? பக்ரீதுன்னு தானே. நீ தான் பழமொழி தெரிஞ்சவனாச்சே, அப்படி நீ ஒன்றை சொல்லிக்கிறீ இல்லை. நீ இப்போ அந்த துலுக்கன்ட்ட போய் கேளு, ஏன்டா உனக்கு பக்ரீதுன்னு தானே இடம் எழுதியிருக்கு. அப்போ பாக்கர்னா ஆடு தானடா. ஆட்டை தவிர அடுத்த ஐட்டத்தை நீ ஏன்டா வெட்டுற? அப்போ உனக்குள்ள நோக்கம் இதை தவிர என்ன? ஒரு வய இன்னைக்கு எந்த துலுக்கன்ட்டையாவது இந்த விஷயத்தை கேள்வி கேட்டிருப்பானா? ஒரு வய கேட்டது கிடையாது. பட்டாசு வெடிச்சாச்சுன்னா பொல்யூஷன் வரும் இல்லையா? ஆமாம். ஏன்டா இப்போ ரோடை விட்டு இப்போ ரத்தத்தை ஓட விட்டு வெட்டி விட்டுருக்கானேடா, இப்போ இது பொல்யூஷன் வராதா? என்ன ரெயின் வந்தால் ட்ரெயின் ஆயிரும், ட்ரெயின் என்ன ட்ரெயின் ஆயிரும்னு ஏதோ ரைமிங்கில் ஒரு பொம்பளை பேசிக்கிட்டு நடந்துச்சேன். அந்த அடிச்சு விடுன்னு அந்த பொண்ணுகிட்ட ஒருத்தர் சொன்னார். என்ன அவர் தான் அவர் டிஃபேக்டோ மேயர், அடிச்சு விடு பாபு. ஏன்டா இப்போ கேட்க வேண்டியதானே? இப்போ அந்த பொல்யூஷன் இப்போ வந்திருக்கே ஊரில் எல்லாம் போய் கேட்க வேண்டியதானே? தீபாவளி பட்டாசு கேஸ் போட்டீங்களா இல்லையா? ஆமாம். ஏன்டா இப்போ இதுக்கு கேஸ் போடல? போட்டிருக்கணுமா வேண்டாமா? சரி, அபட்டையரில் எந்த இடத்துல அதை வெட்டலாம்னு ஒரு இது இருக்குல்ல? ஆமாம், லிஸ்ட் இருக்குது. இப்போ இதை வச்சு ஒரு கேஸ் ஒன்று போட்டார். யார்? இந்த ரங்கராஜன் நரசிம்மன் போட்டா. அப்படி ஆமாம். போன வருஷம் வந்து அதில் ஒரு 2 ஜட்ஜு இருந்தாங்க. அதில் ஒரு ஜட்ஜு பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது, விக்டோரியா கௌரின்னு ஒரு அம்மா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு யாரோ ஒரு ஜட்ஜு இருந்தாங்க. அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்க போன தடவை. அது ஒரு மதத்துக்குள்ள ஒரு இதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டு இந்த வருஷம் அப்படி நடந்ததா? ஏன்டா இனிமேல் தான்டா நடக்கவே போகுது. நடக்காததுக்கு எப்படியா அந்த ஆள் ப்ரூஃபை கொண்டு காட்டுவான் கோர்ட்டில்? அதே போல் பக்ரீத் வர சமயத்தில் ஏன் இந்த கேஸை இந்த கேஸை போடுற? பின்ன பக்ரீத் வர சமயத்துலன்னா வேறு எந்த சமயத்தில்? சரி, அது போன வருஷம் சொல்லிட்டேன். போன வருஷம் அப்போ என்ன, எந்த இடமெல்லாம் நிர்ணயிக்கப்படாத இடங்களோ அங்கே வெட்டக்கூடாதுன்னு அவர் கேட்குறாரு. அப்போ வெட்டலாம்னு சொல்லி அன்றைக்கி அந்த கோர்ட்டு சொல்லிச்சு. அப்போ முதல்ல அதே சட்டவிரோதமான தீர்ப்பு, ரைட்டா? முதல்ல இதெல்லாம் தான் இந்த நீதிமன்றங்களுக்கு மேலே இருக்கிற மரியாதைகளை கெடுப்பது இந்த மாதிரி 4 ஜட்ஜுகள் தான். இந்த வருஷம் கேஸ் வந்திருக்கு. இப்போ எப்போ கேஸ் வந்தது? இப்போ பக்ரீத்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. முஸ்லீம் தரப்பை கட்சி சேர்க்காத காரணத்தில் நான் கேஸை ஒத்தி வைக்கிறேன். அப்போ போன பக்ரீத்துக்கு இந்த பக்ரீத்துக்கு 1 வருஷத்துலேருந்து நீங்கள் குறைச்சிக்கணும் 2 நாள். ஏன்னா துலுக்கனுக்கு வேற ஆளுகளுக்கு இதான் வித்தியாசம். அவங்களுக்கு 28 மாதம், அதாவது இந்த 3க்குள்ளது தான் ஒரு மந்த்து. ஸோ அதனால் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அதிலிருந்து குறைச்சிக்கணும், ஒரு 27 நாளை குறைச்சிக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்போ 300 சொச்சம் நாள் இந்த கேஸை ஏன் நீதிமன்றம் எடுக்கவில்லை? அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆர்டர் போடுறதுக்கு காரணம், அப்போ இதுக்கு தீர்ப்பே கொடுக்கக்கூடாது. தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு ஆதரவாக கொடுத்தா அது சட்டவிரோதமாயிரும். சட்டத்துக்கு உட்பட்டு தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா துலுக்கம் கோச்சின்றுவான். அதனால் என்ன பண்ணுறது? அப்பப்போ இந்த கேஸை தட்டி விடுறது. அப்போ நீதிமன்றமும் இப்படி தானே இந்த நாட்டில் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி யோகி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த பக்ரீத் கிரீதெல்லாம் கொண்டாடுறதுலாம் சரி, எங்கன்னா மாடை கடை வெட்டியாச்சுன்னு உள்ள தூக்கி போட்டு போடுவேன்ட்டார். அவன் பேசாமல் இருக்கான். ஆமாம். இதே போல் ரோட்லலாம் இனிமேல் ரோட்டில் நின்று கண்ட ஓஞ்சவரியத்துக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுக்குன்னு உள்ள இடத்துல தான் வெட்டணும். சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தாண்டா, எல்லாருக்கும் பொது தான். நம்ம ஊரில் ஏதோ கான்ஸ்டியூஷன் ஏதோ என்ன நாங்கள் தான் தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லவன் எவனாவது ஒருத்தன் இன்றைக்கி அந்த கான்ஸ்டியூஷனை காப்பாற்றிருப்பானா? கிடையாது. விரோதமெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கியே. நான் இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த அம்மாவை நான் தலை வணங்குறேன். என்னென்னா, துலுக்க ஆதிக்கம் உள்ள இடம் ஹைதராபாத். தனி ஒரு ஆளாக இருந்துச்சு, அந்த வண்டிக்கு மேலே ஏறி இருந்த வண்டியை விடமாட்டேன்
சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்கு. இது எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சத்ரபதி சிவாஜியை நம்ம ஞாபகப்படுத்தணும். பெரிய துலுக்கப்படை, கைப்பிடி அளவில் உள்ள ஒரு குப்பிடை, அடிச்சடிச்சு விரட்டினான். ஆனால் இவனு சொல்லுவான் நான் ஆண்ட பரம்பரைன்னு. இந்த சிவாஜி இருக்கிற காலம் வர ஓடித்தண்ட ஒளிஞ்சிய சிரேஷ்ட கால்னு ஒருத்தன் வந்தானா. இவன் நிறைய சின்ன பயலாக போனான், புலிநகத்தை வச்சு சோழியை முடிச்சுட்டு அவன் பாட்டு போட்டான். நம்பர்ஸ் இல்லை பிரச்சனை, ஆட்டிடியூடு தான் பிரச்சனை. ஏன்னா இது இந்த பாரத நாட்டின் சரித்திரம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான படையெடுப்பாளர்களை சின்ன பசங்க 50 பேர் இருந்து ஓட 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 விரட்டினது தாண்ட அவங்க இந்த நாட்டோட வரலாறு. எந்த இடத்துலெல்லாம் இந்துக்கள் எழுந்து நிற்கவில்லையோ அங்கெல்லாம் தாண்டா நம்ம தோத்து போனோம். ஹிந்து எந்திருந்து நின்ன இடத்துல ஒரு சில ஹிந்து இருந்தாலும் அங்கே அவன் ஜெயித்திருக்கிறான். திப்பு சுல்தான், திப்பு சுல்தான், இதுக்கு ஒரு மணிமண்டபம் வேறு இந்த ஜெயலலிதா கட்டுதேன்னு கிளம்பிச்சு திண்டுக்கல்ல. இந்த திருவிதாங்கூர் அவன் படையெடுத்து வந்தான். ஆலப்புழை பக்கத்தில் அவன் வரான். வெறும் 12 நாயர் படைகள். ஒட்டுமொத்த திப்பு சுல்தான் படையை அடித்து விரட்டினான். இல்லை திப்பு சுல்தானுக்குள்ளே அந்த பல்லாக்க தூக்கி கீழே போட்டுவிட்டு அவனுக்கு காலில் வேற வெட்டு. அதை கொண்டு அதுக்கப்புறம் அவங்க அதை எக்ஸிபிஷனில் கூட வச்சாங்க. யார்? திருவிதாங்கூர் படை வீரர்கள். ஆனால் இவனுக்கு கேட்டான்னா திப்பு பெரிய மா வீரனாக்கும். முன்னாடி எங்கள் ஊருக்காரன் 12 பேர்கிட்ட ஒட்டுமொத்த படையோடு தோற்று ஓடிப்போன பயடாமே. இது இந்த நாட்டின் வரலாறு. அந்த வரலாற்றில் தொடர்ச்சியாக இன்று இந்த தாயை நான் பார்க்கிறேன். ஒரு அம்மாவாக இருந்துவிட்டு ஹைதராபாதுக்குள்ள அவன் சொல்கிறான், ஹைதராபாதாக்கும். அவன் அங்கேருந்து ஒரு துலுக்கன் சத்தம் போடுறான். இல்லை அந்த துக்குள்ளா வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அந்த வீடியோவில் தெரியுது. எந்த ஊராக இருந்தால் எனக்கு என்னடா, ஹைதராபாதுங்கிறது எங்களை பொறுத்தவரையில் இது பாக்ய நகர். அந்த அம்மா சொல்லு. எனக்கு அப்போ தான் வீரத்துறவியின் அந்த பாடல் ஞாபகம் வந்தது. ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும். இதுதான் இந்த நாட்டில் உள்ள இந்துக்களுக்குள்ள வீரம். இந்த தன்னிலையை இந்துக்கள் என்று உணர்கிறோமோ அன்னைக்கு இந்த நாட்டில் மாற்றம் வரும். அதனால அந்த அம்மாவின் இந்த செயல் என்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான விஷயமாக பார்க்கிறேன். அந்த அம்மாவை அடுத்த ஆண்டு ஸ்ரீ டிவியில் நம்ம கௌரவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஜம்மு காஷ்மீரில், அதுவும் குறிப்பாக ஜம்முவில் இப்பொழுது தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது. இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய அந்த நாளில் கூட அங்கே ஒரு பயங்கரவாத சம்பவம் நடைபெற்றதை நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இப்போ ஜம்முனுடைய காடுகளில் இந்த பயங்கரவாதத்திற்கான ஹப்புகள் மாதிரி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். இதை தொடர்ந்து இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் அங்கே உள்ள செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கு அஜித் தோவல் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஹை லெவல் மீட்டிங் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். அந்த மீட்டிங் முடிந்த உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி காஷ்மீரிலிருந்து இன்றைக்கி பயங்கரவாதத்தை நாங்கள் ஒழித்திருக்கிறோமோ அதுபோல் இன்று ஜம்முவில் எழுந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதத்தையும் வேறு இருப்போம். பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. 0 டாலரன்ஸ் ஆன் டெரரிசம் அப்படிங்கிறதை இப்போ இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தினுடைய முயற்சினால் காஷ்மீரில் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு இன்றைக்கி வேலியில் நிறைய சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய ஒரு இடமாக மாறி வருகிறது. அதே போல் இப்போ உள்ள ஜம்முவில் எழுதக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயம் அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகிறேன். காஷ்மீரில் ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்கு வேணாலும் அது திருப்பி தலை தூக்கலாம். ஏன்னா மதரசாக்கள் ஒழியாத வரை அது பர்மனெண்ட்டாக ஒழிய போகிறது இல்லை. ஜம்முவை பொறுத்தளவில் இதை பற்றி இன்றைக்கி மது கிஷோர்னு அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க போல இருக்குது, அந்த அசீஃபாவுக்குள்ள இதை பற்றி. ஆனால் அதில் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, முதல்ல அந்த அசீஃபா பிரச்சனை வந்த உடனே ஜம்மு காஷ்மீருக்கு சென்று அதை பற்றி ஆவணப்படம் எடுத்து வெளியிட்டது முதல் சேனல் உண்டுன்னா அந்த ஸ்ரீ டிவி தான். நிச்சயமாக. ஏன்னா இந்த வரலாற்று உண்மை பலருக்கு தெரியாதுங்கிற காரணத்தினால நான் இன்றைக்கி இதை சொல்ல வேண்டியது இருக்கு. நான் தான் இன்றைக்கி கவரேஜுக்கு போயிருந்தேன். நான் தான் அதை போய் எடுத்தேன். அந்த பாதிக்கப்பட்ட ஊர் இதெல்லாம் போயிருந்தேன். அப்போ ஜம்மு இந்த மாதிரியாக மாறும் என்ற எச்சரிக்கையும் நான் அந்த நேரத்தில் வைத்தேன். இன்றைக்கி கூட அந்த அசீஃபாவை பற்றியது ஸ்ரீ டிவியில் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருவதற்கு காரணம் இருக்குது.
ஏன்னா இந்த ரோஷ்னி சட்டம் என்பது சட்டத்தை வைத்து ஜம்முவுக்குள் முஸ்லீம்களை குடியேற்றி இருக்கிறது இதுக்கு முந்தைய இருந்த ஜம்மு காஷ்மீர் அரசுகள். இன்றைக்கி பல ரோஹிங்கியாக்களும் பங்களாதேஷிகளும் ஜம்முவில் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஏரியாக்கள் எல்லாம் கூட அந்த படத்தில் நான் வெளியிட்டிருந்தேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் பல நல்லானா ஆறுகள் அது இங்கேருந்து நம்ம பாரத தேசத்திலிருந்து நம்ம பழைய பாரதத்திலிருந்து பிரிந்து போன பாகிஸ்தானுக்கு போகுது. அந்த நல்லாக்கள் வர்ற ரூட்டில் அங்கே ஜென்ரலாக அந்த ஆடு மேய்க்கிறவங்க அந்த கம்யூனிட்டிக்கு பக்கர்வாலான்னு பேர். அந்த பக்கர்வால் கம்யூனிட்டி வந்து அவங்க ஜென்ரலாக ஒரு நாய் வளர்ப்பாங்க. நான் பார்த்ததில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பாகிஸ்தான் பார்டர்லேருந்து இந்த நல்லாக்கள் வருது இல்லை, அது பக்கத்தில் அவங்க வந்து ஒரு நோமாடிக் கம்யூனிட்டி, அதாவது இந்த நாடோடிகள் மாதிரி அந்த கம்யூனிட்டி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்டில் மட்டும் நாய் இருக்காது, வேறு இடத்துல அவங்கள்ட்ட நாய் இருக்கு. அப்போ நான் அந்த விஷயத்தை அதில் பின் பாயிண்ட் பண்ணியிருந்தேன் அந்த டாக்குமெண்ட்ரியில். ஏன் இந்த இடத்துல மட்டும் நாய் இல்லை? ஏன்னா உள்ள ஊடுருவி வந்தாச்சுன்னா நாய் குலைச்சி அதெல்லாம் கண்டுபிடிச்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இதை செய்யாமல் விட்டிருக்கிறார்கள் எங்கக்கூடிய விஷயத்தை அந்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ரெசாய் பக்கத்தில் அந்த இது நடந்திருக்காமா. இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் வந்து கட்டுவாவில் நடந்த பிரச்சனை, அந்த அசீஃபாவோட பிரச்சனை நடக்கும்போது அதையும் நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அதிலிருந்து வரும்போது ஒரு காட்டுப்பகுதி பக்கத்தில் இருக்கிற ஒரே கிராமம் அது பக்கத்தில் ஒரு போலீஸ்க்குள்ள ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு கண்டோன்மெண்ட் ஒன்று வர்ற மாதிரியான இது. அப்போ அந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களை விரட்டி விட்டாச்சுன்னா அந்த என்டையர் காடு பார்டர்லேருந்து உங்கள் கையில் போயிடும். ஸோ அன்னைக்கு இந்த அசீஃபா என்ற பெண் கற்பழித்து கொல்லப்பட்டார் ஹிந்துக்களால் என்ற ஒரு பொய்யான செய்தியை அன்று தேசம் முழுக்க அதை ஒரு விஷயமாக்கி அங்கே உள்ள ஹிந்துக்களை விரட்டுவதற்கான சதிதான் அது. ஏன்னா காடுகளை இவர்கள் கைப்பற்ற முயற்சி செய்கிறார்கள்னு அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்த நேரத்தில் நம்ம களத்தில் படித்து அதை வந்து டாக்குமெண்ட்ரியாக நம்ம வெளியிட்டிருந்தோம். இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுது? இந்த காட்டுப்பகுதிகள் எல்லாம் அவர்கள் கைப்பற்றி இன்று பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இப்போ அன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம என்ன சொன்னோமோ இன்னைக்கு அது நடந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல விழைகிறேன். ஸோ ஒவ்வொரு எச்சரிக்கையும், ஒரு முட்டாப்பை ஏதோ ஒருத்தன் தெற்க இருந்து ஒரு டிவின்னு போட்டுவிட்டு ஹிந்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், ஆனால் நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் இருந்தாச்சுன்னா அந்த நாட்டுக்கு தான் பிரச்சனை. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது, நான் அப்படி சொல்லக்கூடிய ஆளும் இல்லை. அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதையாவது நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனை வராமல் தவிர்த்து இருக்கலாம்ல. இனிமேல் நான் ஃப்ளஷ் அவுட் பண்ண போகிற முடியும் இனி உங்களால், ஆனால் இந்த பாதிப்பு கூட இல்லாமல் சரி செய்திருக்கலாமே. அப்போது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதற்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ டிவியில் எதெல்லாம் எச்சரித்தோமோ அதெல்லாம் பல இடங்கள், அது இலங்கை விஷயமாகட்டும் சரி, அது இந்த தீயறிகிற விஷயமாகட்டும் சரி, நம்ம பல காலமாக சொல்கிறோம் அந்த ட்ரை ஜங்ஷன். ஆமாம், அது எல்லாம் பாருங்கள் இதுவரை இப்போ தான் ஒவ்வொன்றா அவங்க சொல்லிடுறாங்க இப்படி இருந்திருக்கு. அப்போது ஹிந்துக்கள் எச்சரிக்கும் போது அதை அரசாங்கம் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? எனக்கு இந்த வருத்தம் பாஜக அரசுக்கு மீது இருக்கு. ஆனால் அவர்கள் இதை சரி செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அதனால் இது வந்து உண்மைக்குமே இது வந்து ஜம்முவில் இந்த மாதிரியான இன்கர்ஷன்கக்கூடியது இட் இஸ் வெல் பிளான்ட். அந்த ரோஷ்னி ஆக்ட் அப்படிங்கக்கூடியதை வைத்து இவர்கள் திட்டமிட்டு அந்த குடியேற்றத்தை செய்தார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கி வந்து ஜம்மு இன்றைக்கி இந்த மாதிரியாக மாறி இருக்கிறது. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் எந்த கண்டோன்மெண்ட்டு போங்க, அந்த கண்டோன்மெண்ட்லேருந்து அந்த வர்ற ரோட்டில் ஒரு மசூதி இருக்கும். இட்ஸ் அ வெரி காமன் ட்ரெண்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நீங்கள் யார் வேணாலும் டூரிஸ்ட்டாக போகும்போது பாருங்கள், எங்கெங்கெல்லாம் கண்டோன்மெண்ட் இருக்கும், கண்டோன்மெண்ட் பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கும். அது ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய ஜம்மு ஏரியாவில் கூட நம்ம அதை பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழ்நாட்டில் எங்கே போலீஸ் ஆஃபீஸ், டிஎஸ்பி ஆஃபீஸோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனோ இல்லைன்னா கோர்ட்டோ எங்கே இருந்தாலும் ஒரு துலுக்கங்கடை, எய்தர் வந்து ஜெராக்ஸ் கடையோ இல்லை டீ கடையோ இல்லைன்னா ஒரு இந்த டெலிஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற கடையோ இருக்கும். ஸோ எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் ஆர் டோட்டலி அண்டர் சூப்பர்விஷன். They are under the watch of the Islamic jihadist. இந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து எந்த இடத்தில் போனாலும் நீங்கள் இதை பார்க்க முடியும். இந்த மாதிரியாக நம்ம சொல்லக்கூடிய இந்த சின்ன விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி சொல்லக்கூடியதை
ஏதோ ஒரு ஹிந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் எடுக்காமல், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற நிலைப்பாட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம். இதே இவங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா காஷ்மீரில் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறது. ஜம்முவில் அந்த மாற்றம் கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏன்னா ஜம்மு இஸ் அ ப்ரிடாமினன்ட் ஹிந்து ஏரியா. அதனால் அந்த மாற்றம் கொண்டு வருவதுக்கெல்லாம் பெரிய கஷ்டம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான சில எச்சரிக்கைகளை மத்திய அரசு கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் இது வெற்றிகரமாக அமையும் என்பது எனக்குள்ள கருத்து. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.